இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது பிசிசிஐ. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். ஐபிஎல் 2025 போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த நிலையில இருநாட்டு எல்லையில கிட்டத்தட்ட போர் பதட்டம் என்பது நிலவி வருகிறது. இரண்டு நாடுகளுமே மாறி மாறி தாக்குதல்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா பலத்த எதிர் தாக்குதலை கொடுத்து வரக்கூடிய இந்த நிலையில நேற்றைய தினமே இந்த ஐபிஎல் போட்டிகளை முழுமையாக கைவிடுவதற்கான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் எல்லையில இருக்கக்கூடிய தர்மசாலாவில நேற்று நடைபெற்ற ஆட்டம் முதல் இன்னிங்ஸின் பாதியிலேயே கைவிடப்பட்டது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் வந்தே பாரத் சிறப்பு ரயிலின் மூலமாக அங்கிருந்து இவாக்குவேட் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பிசிசிஐ உயரதிகாரிகள் இது குறித்த ஆலோசனைகளை தாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில மொத்தமாக 74 போட்டிகள் இருக்கக்கூடிய நிலையில 56 போட்டிகள் முழுமையாக 57 போட்டிகள் முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற 58வது லீக் போட்டி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில போட்டிகள் மறு அறிவிப்பு, அதாவது இன்டெஃபினட்லி என்ற வார்த்தையை குறிப்பிட்டு மறு அறிவிப்பு வரும் வரையில் ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக பிசிசிஐ முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு முறை 18 சீசன்கள் நடந்திருக்கக்கூடிய நிலையில 2021ஆம் ஆண்டு கோவிட் காரணமாக போட்டி ஒத்திவைக்கப்பட்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல நடத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை போர் பதற்றத்தின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போட்டிகள் மீண்டும் நடைபெறுமா என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இதற்கு குறித்த முடிவை இதற்கு பிறகாக, அதாவது இந்த பதற்றமான சூழல் முடிந்ததற்கு பிறகாக முடிவெடுக்கப்படும் எனவும் பிசிசிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே ஒரு இருநாட்டு இடையில இது போன்ற சூழல்கள் இருக்கும்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக மைதானங்கள் பெரிய பாதுகாப்பு வழங்க முடியாது. அது மட்டுமல்லாமல் ஐபிஎல் போன்ற பெரும் தொடர்கள்ல பெரிய அளவிலான வெளிநாட்டு வீரர்கள் வந்து விளையாடுவதால அந்த வெளிநாட்டு வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு என்பது முக்கியமானதாக இருப்பதால இது போன்ற முடிவுகளை ஏற்கனவே எடுப்பது முக்கியமாக பார்க்கப்பட்டது. பிசிசிஐடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது இரவிலிருந்து இன்று மதியம் வரை நடைபெற்றிருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையில், அந்த கூட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக தான் இது பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு இருநாட்டு எல்லையில போர் பதற்றம் நிலவுவதன் காரணமாக நடைபெற இருக்கக்கூடிய எஞ்சிய போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் மாற்று தேதிகள் அறிவிக்கப்படாமல் தற்போதைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.